மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக நடைபெற்ற அந்த சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்கிறது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும்னு எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இன்றைக்கு. ஸோ ஏன் இந்த மறு வாக்குப்பதிவு, அதுவும் குறிப்பாக இந்த 15 வாக்குச்சாவடிகளில் மட்டும் அப்படிங்கிறது. இரண்டாவதா, அங்க ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்துருச்சு அப்படின்னா அந்த பயம் வந்து என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நேற்று மம்தா பானர்ஜி அவர்கள் செய்யக்கூடிய செயல்களே நிறைய சாட்சியாக பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு பயம் வந்து அதிகாரம் இழக்க போகிறோம் அப்படிங்கிறது, அந்த பயம் வந்துருச்சு அப்படின்னாலே தான் என்ன செய்யறோம் அப்படிங்கிறதே தெரியாம சில பேர் பண்ணுவாங்க. ஸோ இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மம்தா பானர்ஜி அவர்களுடைய செயல்கள் எல்லாமே புதுவிதமா இருக்கிறதா அந்த கட்சிக்காரர்களே வந்து உணர்றதையும் சரியா பார்க்க முடியுது. ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரூமுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு 3 மணி நேரம் உட்கார்றதோ, ஒவ்வொரு பூத்துகள்லையும் போயிட்டு ஆய்வு பண்றதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து கடந்த தேர்தல்களில் அந்த கட்சிக்காரர்களே பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு அவருடைய செயல்கள் எல்லாமே புதுவிதமா இருக்கிறத அந்த கட்சிக்காரர்கள் உணர்றாங்க. அதை தாண்டி மேற்கு வங்கத்தில் நடைபெற தேர்தல் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா ஸ்டேட்லையும் ஒரு மாதிரியான தேர்தல் நடைபெறும் பொழுது மேற்கு வங்கத்தில் மட்டும் எந்த மாதிரி ஒரு காட்டாட்சித்தனமான ஒவ்வொரு விஷயங்கள்லாம் அரங்கேறத பார்க்க முடியும். ஸோ கடந்த தேர்தல் வரலாறுகளே அதற்கு சாட்சியாக கூட இருந்திருக்கு. ஸோ இதை பற்றியான முழு விவரத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். எதற்காக இந்த 15 வாக்குச்சாவடிகளில் மட்டும் மறுவாக்குப்பதிவு, மம்தா பானர்ஜி அவர்களுடைய அந்த பதற்றம் ஏன், இதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். ஒரு 5 மாநில தேர்தல்கள் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. யூனியன் பிரதேசம், பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் உட்பட 5 மாநிலத்திலுமே வந்து தேர்தல் நடைபெற்று முடிவடைந்திருக்கு. இந்த வகையில் குறிப்பிட்டு மேற்கு வங்கத்தில் ரொம்பவே ஆட்சியை பிடிக்கணும் முனைப்பா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ரொம்ப முனைப்பு காட்டுறதை பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக தேசிய தலைவர்களுடைய வருகை, அமித்ஷா அவர்களுடைய தொடர் பிரச்சாரம், மோடி அவர்களுடைய தொடர் பிரச்சாரம், இந்த மாதிரி தொடர்ச்சியாக அங்கே ரொம்ப முனைப்பு காட்டுறதா பார்க்க முடியுது. மேற்கு வங்கம் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு மாநிலமாக பார்க்குறாங்க மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக. ஏன்னா மேற்கு வங்கம் இந்த இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலமாக பார்க்கப்படுது. ஏன்னா பங்களாதேஷ் கூட ரொம்பவே பார்டரை பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் மேற்கு வங்கம். இங்க இருக்கக்கூடிய சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இந்தியாவிற்கு ரொம்ப ஒரு அச்சுறுத்தும் வகையில் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே இருக்கிறதையும் தொடர்ச்சியாக நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில தான் இங்க ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தா நேஷனல் செக்யூரிட்டிக்குமே வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக வந்து மேற்கு வங்கத்தில் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல இருக்காங்க. மீண்டும் வந்து ஒரு அதிகாரத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட டிஎம்சி கட்சி, அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மம்தா பானர்ஜி அவர்களுமே வந்து தொடர் பிரச்சாரம் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் கடந்த காலகட்டங்களில் மம்தா பானர்ஜி அவர்களுடைய கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் எப்படியெல்லாம் காட்டாட்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது, எந்த அளவுக்கு ஹிந்து விரோத ஒரு கட்சியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு கடந்த கால வரலாறுகள் அவர்களுடைய செயல்களே வந்து சொல்லும். சமீபத்தில் கூட அவருடைய மருமகனாக இருக்கக்கூடிய அபிஷேக் பானர்ஜி ஒரு தேர்தல் பிரச்சார பயணத்தில் ஒரு குறிப்பிட்டு சொல்றாரு, மே 4க்கு பிறகு எந்த காட்ஃபாதர், எந்த டெல்லியில் இருக்கக்கூடிய காட்ஃபாதர் வந்து உங்களை காப்பாற்றுறாருன்னு பார்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு ஓப்பனாக த்ரெட்டன் பண்ணுறது, நான் தான் மே 4க்கு பிறகு சார்ஜ் எடுக்க போறேன், ஸோ டிஎம்சி கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போகுது, எந்த காட்ஃபாதர் வந்து உங்களை காப்பாற்ற போறாரு அப்படின்னு வெளிப்படையா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த நபர்களுக்கும் பாஜகவிற்கு வாக்களிக்கக்கூடிய நபர்களுக்குமே வந்து ஓப்பனா ஒரு த்ரெட்டன விடுறதை பார்க்க முடியுது. 4 তারিখ 12টার পরে কোন জল্লাদের কত ক্ষমতা আর কার দিল্লির বাবা কাকে বাঁচাতে আসে আমি 4 তারিখ দেখব. அதாவது எந்த மாநிலத்திலுமே டிப்ளாய் பண்ணாத ஒரு சிஆர்பிஎஃப் வீரர்களை வந்து அங்க வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கமா இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனுமே. இதுல இருந்தே தெரியுது நமக்கு அந்த மேற்கு வங்கத்துல எந்த அளவுக்கு தேர்தல் நடைபெறும் அப்படிங்கிறது. அபிஷேக் பானர்ஜி அவர்களுடைய அந்த ஓப்பனான த்ரெட்டனா இருக்கட்டும், மம்தா பானர்ஜி அவர்களுடைய அந்த செயல்களா இருக்கட்டும், இதை தாண்டி எக்ஸிட் போல் முடிவுகளுமே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு சாதகம் இல்லாத ஒரு நிலையை தான் உணர்த்துது. குறிப்பா பீப்புள்ஸ் பல்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கொடுத்த இதுல வந்து டிஎம்சி வந்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது 185க்கும் அதிகமான சீட்டுகளை பெற்று ஆட்சி அமைக்கணும் பீப்புள்ஸ் பல்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. பிமார்க் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஜக அங்க தனி பெரும்பான்மை பெறும், கிட்டத்தட்ட 148 எடுத்தா அங்க வந்து பெரும்பான்மை, அதாவது மேற்கு வங்கத்தில் 148 சீட்டுகள் பெற்றால் அவங்க தான் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பாங்க. ஆனால் பாஜக 162 சீட்டுகளை பெற்று அங்கே பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஜேவிசி அவர் வந்து 150 இடங்களை வந்து பாஜக பெறும், 142 இடங்களை வந்து டிஎம்சி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நெக் டு நெக் ஃபைட்டா இருக்கும் அப்படிங்கிறத ஜேவிசி உடைய கருத்து கணிப்பா இருக்கு. சாணக்கியா வந்து கிளியர் கட்டா பாஜக இங்க வந்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பாங்க, 155 இடங்களை வந்து பாஜக பெறும் சொல்லியிருக்காரு. 135 இடங்களை வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும், மற்றவை வந்து 5 பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்ரிஸ் 154 கொடுத்துருக்காங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு,
திரிணாமுல் காங்கிரஸுக்கு 133 இடங்களை கொடுத்திருக்காங்க. டுடேஸ் சாணக்கியா வந்து அறுதி பெரும்பான்மை, அதாவது 192 இடங்களை வந்து பாரதிய ஜனதா கட்சி பெறும் என்றும், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வந்து 100 இடங்களை கைப்பற்றும் என்றும், மற்றவை 2 இடங்களை கைப்பற்றும் என்றும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. டுடேஸ் சாணக்கியா பாஜகவிற்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய சூழல் தான் இங்க மேற்கு வங்கத்தில் நிலவுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய எல்லா எக்ஸிட் போல்ஸுமே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு எதிரான ஒரு மனநிலையை உணர்த்துது. மக்கள் அவ்வளவு ஒரு கோபத்தில் இருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த எக்ஸிட் போல்மே சொல்ல வருது. ஏன்னா வரலாற்றில் இல்லாத அளவுக்கான வாக்கு சதவீதம் அங்க உயர்ந்திருக்கு. 92% வந்து வாக்குப்பதிவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எலெக்ஷன் கமிஷனுமே அறிவிச்சிருக்காங்க. 2 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலை வைத்து 92 வாக்கு சதவீதம் வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள் கிட்ட இருக்கு அப்படிங்கிறத தான் உணர்த்ததா சொல்றாங்க. பெரும்பான்மையான சமூக ஊடகவியலாளரும் செஃபாலஸ்ட்னு சொல்லக்கூடிய தேர்தல் கணிப்பாளர்கள் இந்த மாதிரியான நபர்களுமே வந்து டிஎம்சி அங்க வந்து ஆட்சியை இழக்கிறாங்க, கிட்டத்தட்ட 15 வருட அந்த காட்டாட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுமே வந்து நிறைய சமூக ஊடகவியலாளர்கள் வந்து சொல்றதை பார்க்க முடியுது. இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் அவருடைய பதற்றம் எல்லாமே வந்து வெளிப்படையாக காட்டுறதை பார்க்க முடியுது. சமீபத்தில் கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய குதிராம் அனுஷீலன் கேந்திரா மையத்தில் வைக்கப்பட்ட அந்த வாக்கு எந்திரங்களை வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூம்ல வந்து டார்ச் லைட் வெளிச்சம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்சி கட்சியை சார்ந்த நபர்கள் ஒரு ஃபேக் வீடியோ வந்து பரப்பியிருக்காங்க. இந்த வீடியோல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாம அங்க இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நபர்கள் வந்து அங்க போய் தர்ணால ஈடுபடுறது, சோ வாக்குவாதத்தில் ஈடுபடுறது, அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர்கள் கூட, அங்க இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் வீரர்கள் கூட வாக்குவாதத்தில் ஈடுபடுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய அரங்கேறி இருக்குது. இதனுடைய ஒரு பகுதியாக தெற்கு கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஷகாவத் மெமோரியல் பள்ளியில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்கு எந்திரங்கள், இந்த இடத்திற்குமே வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் போயிருக்காங்க. ஸோ அங்க கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வந்து அங்கேயே வந்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப புதுவிதமா இருக்கு. ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரூமுக்கு போய் கண்காணிக்கிறதோ, வாக்குச்சாவடிக்கு போயிட்டு வாக்குப்பதிவு நடைபெறதை பார்க்கிறதோ, கண்காணிக்கிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு புதுவிதமான விஷயங்களா இருக்குது. இதுவே வந்து ஒரு பதற்றத்தினுடைய வெளிப்பாடாக தான் நிறைய நபர்கள் பார்க்குறாங்க. ஏன்னா வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் கடந்த 3 தேர்தல்கள் இல்லாத அளவிற்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங் ரூமை போய் பார்வையிடுறதுலாம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா மம்தா பானர்ஜி அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மேல வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட வாக்குப்பதிவு எதுவுமே வந்து சரியா நடைபெறல, வாக்கு இயந்திரங்களை வந்து டேம்பரிங் பண்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா மம்தா பானர்ஜி அவர்கள் தான் கட்சிக்காரர்கள் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையுமே வந்து எதிர்க்கட்சி செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு திசை திருப்பும் முயற்சியை தான் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் தொடர்ச்சியா கையில் எடுத்து வர்றாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடா வந்து அமித் மால்வியா அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. அதுல வந்து ஃபல்தாங்கிற ஒரு வாக்கு மையத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த சிம்பிளே வந்து டேப் வச்சு ஓட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட யாருமே அந்த மக்கள் யாருமே வந்து அந்த என்ன சிம்பிள் இருக்கு அந்த இடத்துல அப்படிங்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாஜகவினுடைய சின்னத்தை மட்டும் மறைச்சிருக்காங்க அந்த ஃபல்தாங்கிற ஒரு வாக்கு மையத்துல மட்டும். சோ இந்த மாதிரியான தொடர்ச்சியா எந்த மாதிரிலாம் ஒரு முறைகேடு பண்ணி இந்த தேர்தலை வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா அஸ்திரங்களுமே வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் கட்சியை சார்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிறைய நபர்கள் வந்து இதை கையில் எடுத்திருக்கதா பார்க்க முடியுது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் வந்து 15 வாக்குச்சாவடி மையங்கள்ல வந்து மீண்டும் மறு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. டைமண்ட் ஹார்பர் பகுதியில் வந்து 4 வாக்குச்சாவடி மையத்திலையும் மீதி 11 வாக்குச்சாவடி மையம் வந்து 24 பர்கானா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மஹர்காட் பசிம் அந்த சட்டசபைக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையத்தில் வந்து 11 வாக்குச்சாவடி மையத்தில் மீண்டும் மறு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த 24 பர்கானா மாவட்டமா இருக்கட்டும், டைமண்ட் ஹார்பர் பகுதியா இருக்கட்டும், வட கொல்கட்டாவா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டங்களா பார்க்கப்படுது. ஏனென்றால் இங்க யாரெல்லாம் வந்து பெரும்பான்மை பெறாங்களோ அவங்க வந்து சில டைங்கள்ல வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இறுதியா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற இந்த சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் நடைபெற்றதுலேருந்து இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது முற்றிலுமே வந்து வேறுபட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா பெரிய அளவுல வன்முறை இல்லாத ஒரு தேர்தலாகவும் மக்கள் வந்து பெருமளவுல வாக்களிச்சதுமே வந்து இந்த தேர்தலை பார்க்க முடிஞ்சுச்சு. குறிப்பா எஸ்ஏஆருக்கு பிறகு நடைபெற்ற தேர்தலை வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா நிறைய சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நீக்கப்பட்டதற்கு பிறகு வந்து நடைபெற்ற ஒரு தேர்தல் யாருக்கு பெரும்பான்மை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். மே 4ஆம் தேதி முடிவுகள் வர இருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் என்ன தீர்ப்பு அளிச்சிருக்காங்க அப்படின்னு.